கேட்டது. உலகத்திலே மனிதன் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே நான் சொல்லல, புராணம் சொல்லுது. நான் பிறந்தது எங்க அம்மாவால. அவ ஒரு பொம்பளை பெண்ணு. நான் நாளைக்கு அதுவும் ஒரு பெண்ணால தான் இருக்கும். அதனால மனிதன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அப்போ கல்யாணம் முடிக்காம நீ பிறக்காம இருந்துக்கோங்க. நான் காசிக்கு போறேன். காசிக்கா என்ன பிடிச்ச கர்மம்லாம் போடணும்னா அதான் முதல்ல செய்யா. நல்ல 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 போயிட்டு நல்ல முறையில வா. காசிக்கு போனவன் தான் அவனுக்கு திரும்பி வந்து சொந்தமா தான் சொல்றாங்க. வேண்டாம் ஐயா. வேண்டாம். அதனால இந்த உலகத்துல பெண்ணாலதான் ஆண் கேட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டா சரி. அப்போ இந்த அரக்கனை அழிக்கணும்னு சொன்னா நம்ம கண்ணனால போட முடியாது. முடியவே முடியாது. பெண்பெருமான் கோபால கண்ணனுக்கு 10 அவதாரம். சரி. அதுல 10வது அவதாரம் பெண் அவதாரம், மோகினி அவதாரம். அதுதான் சொல்லிக்கணும். 10 அவதாரம் எடுத்தவராம். பாட்டையும் பத்தியா? படி எடுத்து மேல வராது. இவரோட நின்னுட்டு அந்த 10வது அவதாரம் பெண் அவதாரம், மோகினி அவதாரம். யாமனு கேட்டதாய் என்ன? ஒரு 500 ஆண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துல 501வது ஆணா போய் இருக்க முடியுமா? வேஷ்டி கண்டா விரண்டுருவான், சேலையை கண்டா சிக்கிடுவான். யாமனு கேளு. வேஷ்டி 4 முழம், சேலை 16 முழம். அதை இப்ப இழந்து பார்த்தேன். ஒரு 6 அடி மனுஷனை சுத்தி